ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 11 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் அந்த பிரின்சஸ் ஜூடி 6வது இடங்களில் இருக்கிறவன் நம்ம ஹீரோ மேலே பழிய போட்டு கொள்ளலான்னு பார்க்க அதில் அவனே மாட்டிக்குவான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு அவனுக்கு சண்டை நடக்கும்போது அவன் லட்டில் வச்சதா நட்டில் வச்சேன்னு டக்குன்னு ஒரு மேஜிக் பீமை நம்ம ஹீரோ மேலே போட நம்ம ஹீரோ அந்த மேஜிக் சீல்டை வச்சு தடுத்துட்டு கெத்தா நிற்கிறத பார்த்துட்டு அந்த பிரின்சஸ் ஜூடி என்னடா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு வாயை பிறந்தவன் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மேஜிக் சீல்டை வச்சுட்டு செம்ம கெத்தா நிக்கிறத பார்த்துட்டு பிரின்சஸ் ஜூடி வாயை பொழந்துருவான். அப்புறமா நம்ம ஹீரோ புயல் சக்தியை யூஸ் பண்ணி வேகமாக அவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க அதை மேல நின்று பார்த்த முதல் ரேங்காரன் 2வது ரேங்காரன் கிட்ட இவனை பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தெரியல, இவனை பத்தி நான் அதிகமாக கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு 2வது ரேங்காரன் அப்படின்னா ஃப்ரீயா விடு மச்சி, அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு அந்த முதல் ரேங்காரன் சொல்லுவான், இல்ல அவனுக்குள்ள பல சக்திகள் ஒளிஞ்சிட்டு இருக்குது, அதை மறைச்சு வச்சிருக்கான், ஒருவேளை அவன் எனக்கு ஈக்குவலா கூட இருக்கலாம் அப்படின்னு முதல் ரேங்காரன் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு வேகமா அட்டாக் பண்ணும்போது அந்த பிரின்சஸ் ஜூடி அவன் மேஜிக் சீலை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருந்திருப்பான். அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட மேஜிக் பவர் சப்ரஸ் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவன் கையிலே ஒரு வெட்டு அந்த மந்திர புத்தகமும் பறந்து போய் விழுந்துரும். அவன் கையில வெட்டுப்பட்டு கீழே உட்காந்துருவான். அப்புறம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனை போட்டுத்தலான்னு போகும்போது இல்ல என்னை கொண்டுறாத, என்னை கொண்டுட்டா நீ உன்னால இந்த டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல இந்த 10வது டஞ்சனை முடிக்க முடியாது, நம்ம 4 பேர் இருக்கோம்டா, ஒருத்தர் குறைஞ்சா இது அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி அந்த முதல் ரேங்காரனையும் 2வது ரேங்காரனையும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கு அந்த முதல் ரேங்காரன் சொல்லுவான், என்ன கேட்காத, உன் இஷ்டம், கொல்றனா கொல்லு விடுறனா விடு அப்படின்னு சொல்ல அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த பிரின்சஸ் ஜூடி கத்தி வச்சு நம்ம ஹீரோவை கொல்ல வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு டேய் உனக்கு எவ்வளோ திமிர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு வெட்டுவார் பாருங்க. அவனோட தலை பாதியாக வெட்டின மாதிரி இருக்கும். என்ன நடந்தது, அவன் செத்துட்டானான்னு பார்த்தா அவன் ஒரு ஹாலோகிராம் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி ஜம்ப் பண்ணி போயிருக்கான். ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு நான் என்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறேன்டா, இதோட உன் கதை முடிஞ்சுதுடான்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி சங்கிலியெல்லாம் வர வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வைக்க நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த மேஜிக் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டுவார். அது அப்படியே மேலே போய் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ புயல் சக்தி யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடு அவங்கிட்ட போயிட்டு டேய் உன்ன மாதிரி ஒரு ஆளை கூட வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக போய் அதை சமாளிக்கலாம்டா, இந்த டஞ்சன் அந்த அளவுக்கு ஆபத்து இல்லை, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் ரொம்பவே ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை போட்டு தள்ள அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிடும். அவனோட அந்த ரெட் கலர் கோட் இருக்கு பார்த்தீங்களா, வேம்பயர் கோட்டு, அதுவும் அவன் கையில் அந்த சிவப்பு கலர் ஸ்வாடு அதுவும் நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிரும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த ஐட்டம்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, அந்த ரெட் கலர் வேம்பயர் கோட்டு ஏ ரேங்கு, அந்த டீமன் ஸ்வாடு பி ரேங்கு, இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்க அப்போ அந்த முதல் ரேங்க் 2வது ரேங்க் நம்ம ஹீரோட்ட வந்து நீ ரொம்ப சூப்பராக சண்டை போட்ட, இந்த மாதிரி சண்டை போடுவனு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாராட்டிட்டு 3 பேரை உள்ள ஃபைட்டுக்கு 10வது ஃப்ளோர் டஞ்சனுக்கு போயிட்டே இருக்கும்போது வாசலை பார்த்தா பெரிய குதிரையில் ஒருத்தன் உட்காந்துட்டு கையில் ஈட்டி இருக்கிற மாதிரி சிலை. அந்த சிலையை பார்த்துட்டு அந்த 2வது ரேங்க் காரணம் மாப்பிள்ள இது பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கே, திடீர்னு எந்திரிச்சு வந்துடாது இல்லை அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த முதல் ரேங்க் காரணம் டேய் இது டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்டா, எது வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அதை கேட்டு அந்த 2வது ரேங்காரனும் மாப்பிள்ள யானையெல்லாம் செத்து கிடக்கு மாப்பிள்ளன்னு சொல்ல அதுக்கு முதல் ரேங்காரன் அது எரும முருகேசா அப்படின்னு அவனுக்கு பேசிட்டு போகும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த குதிரை சிலையை பார்த்துட்டே போவான். அதில் உட்காந்துட்டு இருக்கவன் பின்னாடி ஒரு தலை மட்டும் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும், அதுக்கு தலையில கிரீட மாதிரி போட்டிருக்கும். அதை நம்ம ஹீரோ ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறமா உள்ள போய் பார்த்தா வரிசையா சுத்தி ஒரே சிலையா இருக்கும், நடுசுல ஒரு சேர்ல ஒரு சிலை உட்காந்துட்டு இருக்கும், ஆனா அந்த சிலைக்கு தலையே இருக்காது. அதை பார்த்துக்கிட்டு அந்த 2வது ரேங்காரனும் மாப்பிள்ள ஏதாவது தப்பி தவறி வேற இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்க சுத்தி இருக்கிற சிலையெல்லாம் உயிரோட வந்து தம்முன்னு உள்ள வந்து குதிக்கும் பாருங்க. அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு அங்க முதல் ரேங்காரனும் அப்படின்னா சண்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இங்க பாரு நீ ஒன்று கவனிச்சியா, எல்லா சிலைக்கு பின்னாடியும் ஒரு தலை இருக்கு, அந்த தலையில ஒரு கிரீடம் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், அங்க உட்கார்ந்துருக்க சிலையில தலை இல்லை, அதை போய் வைக்கவே விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இதை கொண்டுறணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்ல அதை கேட்டு முதல் காரணம் நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, அப்படின்னா நம்ம முதல்ல அதை செய்யலாம், இந்த சிலை எல்லாத்தையுமே ஒட்டாச்சு தள்ளலாம், சண்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு 3 பேர் ரெடியா இருக்க நம்ம ஹீரோ ஸ்வாட் மாஸ்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை வெட்டலான்னு வேகமா போனா அந்த ஸ்டாச்சு நம்ம ஹீரோவை வெட்டலான்னு அதோட ஸ்வாடை வச்சு ஒரு வீசும். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி பின்னாடி வந்துட்டு இது என்ன, நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த முதல் ரேங்காரனுக்கும் 2வது ரேங்காரனுக்கும் இது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த முதல் ரேங்காரன் கிம் இருக்கான் பாத்தீங்களா, அவனை அந்த ஸ்டாச்சு அடிச்சு பறக்க விட்டுருவான், அவன் பறந்து போய் விழுந்துருவான். அவன் அங்க போய் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாச்சு என்ன பண்ணும், அந்த தலை எடுத்து
இருள் அரசனை வச்சு அவனை உயிரோட கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கும். டப்புன்னு அவன் எந்திரிச்சு அதை அடிச்சு பறக்க விடுவான் பாருங்க. முதல் ரேங்காரன் எந்திரிச்சு நின்றுட்டு அவனோட அந்த ரூலர் பவரை யூஸ் பண்ணி பெரிய சுத்தியலை உருவாக்கிட்டு, நான் நினைச்சதை விட இந்த சிலையெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. டேய் ரெண்டாவது ரேங்காரா, ஒழுங்கா சண்டை போடு, கவனமா இரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரெண்டாவது ரேங்காரனும், மச்சி நான் எப்பவும் கவனமா தான் பச்சி இருப்பேன், நீ தான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அசால்ட்டா அடி வாங்கிக்கிற, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொப்பி எடுத்து மாட்டுவான் பாருங்க. அந்த தொப்பியை மாட்டிட்டு, இதை மாட்டுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனா இதை மாட்டினேன்னா நீங்களாம் செத்துட்டீங்கன்னு அர்த்தம்டா அப்படின்னு அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நிறைய அம்பு விடுவான் பாருங்க. அந்த அம்பெல்லாம் அங்க இருக்க ஸ்டாச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்டாச்சு எஸ்கேப் ஆகி இந்த ரெண்டாவது ரேங்காரனை அட்டாக் பண்ணலான்னு பறந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ரெண்டாவது ரேங்காரனும், கரெக்ட், நீ கரெக்டா பண்ற, மந்திரவாதியெல்லாம் கிட்ட வந்து தான் அட்டாக் பண்ணும், ஆனால் அது சாதாரண மந்திரவாதிக்கு, நான் அந்த மாதிரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் கிட்டு எடுப்பான் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா, என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல, அப்படின்னா நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணிட்டு அப்படியே கவட்ட வழியாக போய் அது பின்னாடி இருக்க தலையில் ஒரே வெட்டு நம்ம ஹீரோ அந்த பின்னாடி இருக்க தலை கிரீடம் எல்லாம் நொறுங்கி தள்ளிடும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவன் முதல் ரேங்காரன் அங்கே இருக்கிற அந்த தலையெல்லாம் அடித்து நொறுக்கி விட்டுருவான். இந்த பக்கம் அந்த ரெண்டாவது ரேங்காரன் அவனோட கோடாரை வச்சு பின்னாடி இருக்க தலையை அப்படி நெய்ஸாக வெட்டி விட்டுருவான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி 3 பேரும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பானுங்க. அங்கே பின்னாடி இருக்க தலையெல்லாம் வெட்டி வீசிட அந்த எல்லா ஸ்டாச்சுவும் ஐயோ அப்படி சொல்லிட்டு கதரை அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், சரி விடுங்க அதுதான் ஓடிடுச்சு, நம்ம அங்கே தலையில்லாமல் முண்டை இருக்கு பாருங்க, அந்த இருள் அரசனோட சிலை, அதை அடிச்சு நொறுக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் 3 பேர் அதை அடிச்சு நொறுக்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பயந்துட்டு ஓடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிலையெல்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் முட்டி போட்டு உட்காந்துட்டு போஸ் கொடுத்துருப்பானுங்க. இவனுங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா வெளியே குதிரையில ஒரு ஸ்டாச்சு உட்காந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது குதிரையோட ஓடி வந்து இவனுக்கு 3 பேரை மாதிரி ஏறி அப்படி நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கு மேலே தாவி முன்னாடி ஓடி போகும் பாருங்க. ஓடி போய் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த தலை சிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலையை எடுத்து அந்த இருள் அரசனை அப்படி எழுப்பலாம்னு சொல்லிட்டு அது கிட்ட கொண்டு போக, அதை பார்த்து நம்ம ஹீரோ நம்ம சீக்கிரமா ஓடி போகணும், ஐயோ அது தலையை வைக்க போகுது, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க. அது அந்த தலையை அடிச்சு நொறுக்கிறோம், கிரீடம்லாம் கீழே விழுந்துரும். அதை பார்த்துட்டு அந்த குதிரை மேலே உட்கார்ந்த சிலையோ, என்னடா பண்ணி வச்சிங்க அப்படின்னு கடுப்பில் பார்த்துட்டு அந்த கீழே விழுந்த கிரீடத்தை எடுத்து அவன் தலையில் வைப்பான். இவன் எதுக்கு இவன் தலையில் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் கையில் இருந்த ஈட்டியை வச்சு அவன் தலையை துண்டா வெட்டி அந்த தலையை எடுத்து அந்த இருளரசன் உடம்புல வைக்க போவான் பாருங்க. இவனடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஓடி போயிட்டு இருக்கும்போது படக்குன்னு தலையை வச்சு விட்டுருவான். அங்கே ஒரு பிளாஸ்ட் நடக்கும் பாருங்க. அந்த பிளாஸ்ட் எல்லாருமே பறந்து போய் விழுவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இருள் அரசன் உயிரோட எந்திரிச்சு நிற்பான். இந்த சிஸ்டமும் பாப்பப்பாகி இருள் அரசன் மீண்டும் உயிர் தெழுந்து விட்டான் அப்படின்னு சொல்லும் பாருங்க. அந்த இருள் அரசன் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அவனோட அத்தாரிட்டி பவரை யூஸ் பண்ணி ஸ்வாட வர வைப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த இருள் அரசனால அத்தாரிட்டி பவர்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இருள் அரசன் ஸ்வாட வச்சு ஒரு ஸ்லாஷ் விட அந்த அட்டாக் சும்மா வெறித்தனமான பவரா இருக்கும். அந்த டேமேஜை பார்த்து நம்ம ஹீரோ இதோட ஒவ்வொரு அட்டாக்லயும் பயங்கரமான டேமேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த இருள் அரசன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அதில் நம்ம ஹீரோ வயிற்றுல அந்த ஸ்வாடு கிழிச்சிரும். ஆனா நம்ம ஹீரோ அதை அப்படியே ஹீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ அந்த முதல் ரேங்காரன் நம்ம ஹீரோ பார்த்து, சங்கு உனக்கு ஒன்றும் ஆகலையே, இப்போ நம்ம முதல்ல இங்கே இருக்கிற அந்த இருள் அரசனை அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இருங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க அந்த இருள் அரசனை பாத்துக்கோங்க, நான் இங்க இருக்க மற்ற ஸ்டாச்சு எல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் அவனை சமாளிச்சுட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க முதல் ரேங்காரனும், அவன் மேலே டேமேஜே உழாது, இருந்தாலும் நீ சொல்கிற நான் நம்புகிறேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரேங்காரனும் ரெண்டாவது ரேங்காரனும் அந்த இருள் அரசன் கூட சண்டைக்கு போக, இங்கே நம்ம ஹீரோ அந்த மற்ற ஸ்டாச்சு கூடலாம் சண்டைக்கு போவான். வாங்க கண்ணுங்களா உங்க கூட கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் போனா, இந்த பக்கம் முதல் ரேங்காரனும் ரெண்டாவது ரேங்காரனும் இருக்க. அங்கே முதல் ரேங்காரன் பறந்து போய் அந்த இருள் அரசனை அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட லைட்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே அது மேலே சின்ன டேமேஜ் கூட ஆகாது. அதை பார்த்துட்டு அந்த இருள் அரசன் என்ன பண்ணுவான், அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அதாவது அவனோட மேஜிக் பவர், அரசன் முன்னாடி மண்டி போட்டு உட்காருங்கன்ற அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணோன்னே முதல் ரேங்காரன் ரெண்டாவது ரேங்காரன் 2 பேரும் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருவாங்க. அவங்களால எந்திக்கவே முடியாது. அப்போ என்னாகும், அது ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண வரும். அப்போ இந்த முதல் ரேங்காரன் என்ன பண்ணுவான், அவனோட அந்த மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் அந்த பவரை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அந்த அட்டாக் வரும்போது கரெக்டாக அந்த ரெண்டாவது ரேங்காரன் குறுக்க போய் உள்ள அந்த அட்டாக்கை முதல் ரேங்காரன் வாங்கிக்குவான். அதை பார்த்துட்டு ரெண்டாவது ரேங்காரன், மாப்பிள்ள என்னாச்சுடா உனக்கு ஒன்றாகலே, வாடா உன்னை நான் தூக்கிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த இருள் அரசன் அதோட ஸ்வாடை வச்சு 2 பேரையும் அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அப்போ டாக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க வந்து அவனோட சீல்டை தடுத்து நிப்பாட்டிடுவான். சீல்டை தடுத்து நிப்பாட்டிட்டு, சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிப்பான் பாருங்க. அப்பதான் தெரியும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ மற்ற ஸ்டாச்சு எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அதோட ஸ்பிரிட் எல்லாத்தையுமே உள்ள எடுத்துக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த பக்கம் வந்திருக்கான். அந்த மேஜிக் ஷீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு அதை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. ஸ்வாட் மாஸ்டர் பவரை யூஸ் பண்ணி குறுக்க ஒரே வெட்டு பார்த்தா அந்த அட்டாக் அது மேல விழுந்துரும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுது, இதை வச்சு இதை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் 2வது ரேங்காரன் முதல் ரேங்காரன் கிம்மை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கிம் நம்ம ஹீரோ சண்டை போறதை பார்த்துட்டு இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குடா, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன், இவனை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஷீல்டை வச்சு பறந்து பறந்து சண்டை போட்டு இருப்பான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே இறங்கி வந்து மறுபடியும் ஷீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இந்த மேஜிக் ஷீல்டை யூஸ் பண்ணாம ஒரு மேஜிக் ஃபோர்ஸா யூஸ் பண்ணா என்ன அப்படின்ட்டு அந்த மேஜிக் ஷீல்டை அப்படியே அட்டாக்கை மாற்றுவான் பாருங்க. அது அப்படியே அந்த இருள் அரசனோட கையை துண்டா வெட்டிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்போ நான் ஜெயிக்க போறேன், இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் எப்படி ஈஸியாக ஜெயிக்க போறேன்னு பாருங்கடா அப்படின்ட்டு சும்மா ஸ்வாடை வச்சு அந்த இருள் அரசனோட தலையை துண்டா வெட்டுவா பாருங்க. அவ்வளோதான், அந்த இருள் அரசனோட கதை முடிஞ்சிடும். அதை இந்த பக்கம் அந்த அயன் பிளட் மோனார்க் இருக்கா பார்த்தீங்களா அட்மின், அவள் பார்த்துக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு என்னோட கான்ட்ராக்டர் ரொம்ப பயங்கரமாக சண்டை போகிறானே, இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த கான்ட்ராக்டர்லாம் ரிஸ்க் எடுக்க ரொம்ப பயந்தாங்க, அவங்களால டாப் ஃப்ளோருக்கு போகவே முடியாது. ஆனால் இவன் ஒரு வித்தியாசமானவன், இவன் எதையுமே யோசிக்க மாட்டான், ரிஸ்க் எடுக்காமல் காலை உள்ளே வச்சிடுறான், இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இவனை வச்சு நான் என்னோட பல நாள் ஆசையை தீர்த்துக்க போகிறேன். ஆனால் மற்ற அட்மின் மற்ற மோனார்க் எல்லாருமே இதை பார்த்துட்டு இவங்கிட்ட நெருங்க வருவாங்க, அதை நான் தடுத்து நிப்பாட்டி ஆகணும், அவங்கள இவங்கிட்ட நெருங்க விடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இதுக்கு முன்னாடி அந்த அட்மின் கூட இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் செத்து கிடக்கிற மாதிரி அந்த சீன் இருக்கும் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் அடுத்த எபிசோட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.